மோசடி வழக்கில் அதிமுக பிரமுகருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக காவலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கோவையை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரை சென்னை அழைத்து வந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? சாலமன், சென்னை நுங்கம்பாக்கத்துல கடந்த மாதம் 22ஆம் தேதி 2 தரப்பு சேர்ந்த கும்பல் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டனர். இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரத்துல ஈடுபட்டதாக நுங்கம்பாக்கம் போலீசார் மொத்தம் இதுவரை 8 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அதிமுக நிர்வாகிகளான அஜய் வாண்டையார் மற்றும் பிரசாத் ஆகிய இருவர் உட்பட மொத்தம் 8 நபர்கள் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த அதிமுக நிர்வாகியான பிரசாத் என்பவர் பல்வேறு மோசடி செயல்களிலும் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது அரசு வேலை வாங்கி தருவதாகவும், பல்வேறு தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்துல வீடு வாங்கி தருவதாக உள்ளிட்ட பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக கூறி இவர் மீது தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில 3 வழக்குகள்ல இந்த பிரசாதை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது 3 நாட்களாக 4 நபர்களை இந்த வழக்கு தொடர்பாக கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில அடுத்தடுத்து பல்வேறு தகவல் வெளியாகி இருக்குது. அதாவது இந்த அதிமுக நிர்வாகியான பிரசாத் என்பவருக்கு தொடர்ச்சியாக கால் டவர் டம்ப் என்ற முறையில தொடர்ச்சியாக லொகேஷன் மற்றும் இருக்கும் தகவல்களை கொடுத்த காவலர் செந்தில்குமார் என்பவரை இன்று காலை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். இவர் தொடர்ச்சியாக பிரசாத் என்பவருக்கு எந்த பகுதியில ஒரு நபர் இருக்கிறார் என்ற தொடர்பான அந்த லொகேஷன் மற்றும் கால் டவர் டம்ப் என்பதை எடுத்து கொடுத்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். மேலும் இதற்கு உடந்தையாகவும் அவர் பல்வேறு தரப்புல செயல்பட்டிருக்கார். அதாவது இந்த வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்வதற்காக இவர் பல்வேறு நபர்களை இந்த பிரசாத்திற்கு அறிமுகப்படுத்தி அவரிடமிருந்து பணம் பெற்று இது போன்ற மோசடியிலும் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அடுத்தபடியாக இதே போல பிரசாத்திற்கு உடந்தையாக செயல்பட்டதாக கோவையை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஒருவரை பிடித்து தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இவருக்கும் பிரசாத்திற்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்துல இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இவர் உடந்தையாக செயல்பட்டது நிரூபணமானால் அவரும் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.